நம்ம ஒன்று மனசுல நினைச்சுக்கணும், என்னுடைய கையிலே இருக்கிறத வச்சு நான் ஒரு கணக்கு போடக்கூடாது. அதற்காக அவசரப்பட வேணும்னு நான் சொல்லலை. சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும். அப்படின்னா கையில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் பயங்கரமான கான்ஃபிடென்ட்டாக போய் சில காரியத்தில் கை வைப்பாங்க, சில காரியத்தில் முயற்சி எடுப்பாங்க. அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது ஒன்று. அப்படின்னா புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வீடு கட்டுகிறதற்கு முன்னாடி நீ வீடு கட்டணும்னு தோணுன்னா வீடு கட்டிடாத அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. வீடு கட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே வீடு கட்டிடாதீங்க. ஆனா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா கணக்கு பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கணக்கு பாரு, எத்தனை மூட்டை சிமெண்ட் ஆகும், எவ்வளவு மணல் தேவைப்படும், எத்தனை வேலை கூலி இருக்கு, எவ்வளவு ஜன்னல் வைக்கணும், எந்த இடத்துல கிச்சன் வருது, இது எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து நம்ம கையில இப்ப எவ்வளவு இருக்குது, இவ்வளவு செலவானா நம்ம எவ்வளவு செலவு பண்ண முடியும், அந்த கணக்கை பார்த்துட்டு தான் நம்ம கை வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு போர்வையில நிறைய பேர் அவசரப்படுறவங்க இருக்கிறாங்க. எங்க போன கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளவுதான், நான் ஃபெய்த், நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா வீடு கட்டி தருகிறதற்கு முன்பாக சவர்தரித்தாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆண்டவருடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீதிற்கு அவ்வளவு ஆசைகளை ஆண்டவர் உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் முதல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆலயம் கட்டுவதற்கான அந்த பிளானை முதல்ல வாங்குறாரு. அதற்கப்புறம் அதற்கான பொருட்களை அவர் சேகரிக்கிறாரு. எல்லா பொருட்களையும் சேகரிச்சு அதற்கு பின்பு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க வேலை. அந்த வேலை அவ்வளவு அழகா முடியுது. அப்ப நம்ம நிறைய பேரு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் விசுவாசம்ன்ற அந்த காரியத்துல உடனே கால் வச்சிடுறது. அதுல நஷ்டம் வந்தா என்ன பண்றது, தீமை வந்தா என்ன பண்றது, இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இவங்க ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி அடுத்த ஒரு லைனை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. வெறும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, நம்ம நன்மையை யோசிக்கணும், விசுவாசத்தை யோசிக்கணும். அதே நேரத்தில் இந்த மனுஷன் கைவிட்டா நான் என்ன பண்றது, இந்த மனுஷன் நோன்னு சொன்னா நான் என்ன பண்றது, இந்த காரியத்தில் இப்படி ஒரு தோல்வி வந்தா என்ன பண்ண முடியும், இந்த ரெண்டு பக்கத்தையும் நீங்க பார்த்துட்டு நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா நான் நம்புறேன் அது யாருடைய நடத்துதல்னா அதுதான் சரியான ஆவியானவருடைய நடத்துதல். உங்களுக்குன்னு சில காரியத்தை நீங்க கை எடுத்து கால் எடுத்து வைக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு போல்ட்னஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் நீங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரே அந்த தைரியத்தை உங்களுக்கு தருவார். அந்த தைரியம் வந்ததற்கு பிறகு நீங்க காலடி எடுத்து வைங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார்.